அனிருத் அவர்கள் பிரபலமான நடிகை கூட ஒன்னா இருந்த அந்த ஒரு போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வெளியில லீக் ஆன போது அத ஒரு பேட்டி எடுக்கும் பொழுது டிடி அவர்களை கேட்க சொல்லி ஷோ ஓனர் சொன்னாராமா. ஆனா டிடி கேட்காம மறுத்ததுக்கான காரணத்தை இப்ப ஓபனா அவங்க சொல்லிருக்காங்க. அத பத்தி இப்ப நம்ம முழுமையா பார்க்கலாம். விஜய் டிவி அப்படின்னு சொன்னாலே பல ஆண்டுகளா ஆங்கரா வலம் வந்துட்டு வந்த ஒரு பர்சன் அப்படின்னா திவ்யதர்ஷினிங்கிற டிடி தான். இப்போ 15 நிமிஷம் கூட நிக்க முடியாம சில பிரச்சனைகளை அவங்க தாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இத பத்தி எல்லாம் யூடியூப் சேனல்ல இப்ப ரீசெண்டா நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு வராங்க. அப்ப அனிருத்துக்கு 19 வயசு இருக்கும்போது 25 வயதான ஆண்ட்ரியாவோட லவ் பண்ணிட்டு இருந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா ஒரு சில காரணங்களால ரெண்டு பேருமே செட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சுட்டாங்களாமா. இத வெளிப்படையாவும் பேசியிருந்தாங்களாம். இந்த சம்பவம் பெருசாவே வெடிச்சு நிறைய சமூக வலைதளங்கள்ல பேசும் பொருளா மாறுனுச்சு. முக்கியமா சொல்லணும்னா ஆண்ட்ரியா அனிருத் ரெண்டு பேருமே நெருக்கமா இருந்து முத்தம் கொடுத்த சில பல போட்டோஸ் வந்து ஸ்விட்சி லிங்க்ஸ்ல மூலம் லீக் ஆனது நம்ம எல்லாருக்கும் தெரியும். சமீபத்துல ஒரு பேட்டி ஒண்ணுல பங்கேற்ற டிடி வந்து பல விஷயங்களை ஷேர் பண்ணது மட்டும் இல்லாம அதுல ஒரு முறை ஒரு தடவை கெஸ்டா அனிருத் வந்தாரு. அவரை கேள்வி கேட்கணும் அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல நான் என்ன அப்ப இந்த ஷோ ப்ரொடக்ஷன் பண்றவர் வந்து என்ன சொன்னாருன்னா அந்த ஸ்விட்சி லீக் பத்தி ஏதாவது கேளுங்க அப்படின்னு சொன்னாங்களாமா. நான் அந்த கேள்வியை மட்டும் கேட்காம ஸ்கிப் பண்ணிட்டே இருந்தேன். அது மட்டும் இல்லாம டாக் பேக்ல என்னைய சொல்லிக்கிட்டே இருந்தாரு, கேளுங்க அது ப்ளீஸ் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை பெருசா கன்சிடர் பண்ணாம அனிருத் கிட்ட அதை நான் கேட்கவும் இல்ல. ஆனா அந்த கேள்வி கேட்கறதுக்கு அனிருத் கிட்ட நாங்க பெர்மிஷன் கேட்டிருந்தோம். அவரே ஓகே சொல்லிட்டாரு. ஆனா என்னவோ தெரியல எனக்கு கேட்க தோணல அப்படிங்கிற மாதிரி டிடி இந்த விஷயத்த ரொம்பவே பெருமையா இப்ப ரீசெண்டா ஷேர் பண்ணிருக்காங்க. இத பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.